வணக்கம். விஹெச்பி நியூஸின் அரசியல் செய்திகள். என் கணவருடைய வெற்றி தான் வேண்டியிருக்கேன். வேற என்ன வேண்ட முடியும்? நிச்சயமாக என் கணவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே மீனாட்சி அம்மன் கோயில் சுற்றி மதுரை மத்திய சொல்லும்போது சுற்றி கோயில் தான் இருக்குது. அது மீனாட்சி அம்மன் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா குப்பையாட்டம் இருக்குது. குப்பை அவங்க எடுத்துகிட்டு போகிறல. அப்புறம் அதே மாதிரி ஒரு மழை பெஞ்சால் நடக்க முடியாது. கழிவுநீர் பிரச்சனை இருக்குது. எல்லா பிரச்சனைகளுக்கு சாக்கடை சரியாக க்ளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது ரொம்ப முக்கியமானது உள்குள்ளே இருக்கிறது பக்தர்கள். மதுரையிலே வாழ்ந்துட்டு இருக்கவங்க எல்லா டூரிஸ்டோட சேர்ந்து பெரிய வரிசையில் நின்றுட்டு போகணும். ஸோ நாங்கள் சொல்கிறது விஷயம் ஒன்று தான். நாங்கள் ஜெயிச்ச உடனே சுந்தர்சி அவர்கள் ஜெயிச்ச உடனே மதுரையில் இருக்கிறவங்களுக்கு அவங்க ஆதார் கார்டு மூலமாக அவங்களுக்கு மட்டும் தனி வரிசை பண்ணி கொடுத்துட்டு, ஏன்னா மதுரை வாழ்கிற மக்கள் அவங்களுடைய அம்மன் பார்க்குறதுக்கு எதுக்கு அவ்வளோ க்யூவில் நிற்கணும்? அவங்க அம்மன் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு எல்லா வசதிகள் பண்ணி கொடுப்போம், தனி வரிசையெல்லாம் பண்ணி கொடுப்போம். நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு போகிற இடம் எல்லாமே வெற்றி உங்களுக்கு தான் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இது வேறு யாராவது சொன்னால் பரவாயில்ல, மக்களே சொல்லும்போது ரொம்ப உற்சாகத்தோடு தான் இருக்கும். ஒரு தமிழன் பச்சை தமிழன் தமிழகத்தில் எங்கே போனாலும் வெளியூருக்காரங்க எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்கள் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்களா? இங்கே பிறந்த இங்கே வளர்ந்த ஒரு பச்சை தமிழனை பார்த்து நீ வெளியூர்காரன்னு சொன்னீங்கன்னா அப்போது எதிர்கட்சியில் உட்காந்துட்டு இருக்கிற ஒருத்தருடைய மனநிலை எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அந்த பயத்தில் தான் பேசிகிட்டு இருக்கிறாரு, வேறு ஒன்றுமே இல்லை.